ஹலோ கைஸ், இன்னையிலேருந்து புது சீரீஸ் பார்க்கலாம் கைஸ். கதை போமா சீரீஸ் 1. என் மனசில் இப்போது ஒரு மாதிரி நெருடலாக இருக்க ஒரு விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். என்னென்னா, ஒரு டிபேட் ஷோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து என்ன டாபிக் அப்படின்னா, சோம்பேறியாக இருக்கவங்க ஒரு சைடும், அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் உட்காந்துருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் சோம்பேறி சைடில் வந்து யங்ஸ்டர்ஸாக தான் உட்காந்துருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து அவங்களோட பேரண்ட்ஸோ இல்லை சிப்ளிங்ஸோ யாரோ ஒருத்தவங்க வந்து ஆப்போசிட் சைடில் உட்காந்துருந்தாங்க. சோம்பேறி சைடில் வந்து ஒரே ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க. அப்போது எனக்கு அதை பார்த்துட்டு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை இவங்க மாற்றி உட்காந்துட்டாங்களோ, இந்த சைடு வந்து அவங்க அம்மாவும், ஆப்போசிட் சைடில் வந்து அவங்க பொண்ணு உட்காந்துருந்தாங்க. ஸோ இவங்க ஒருவேளை மாற்றி உட்காந்துட்டாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன் கைஸ். ஆனால் அப்படி அப்படி இல்லை. அவங்க அம்மா சொல்கிறாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணவே விருப்பமே கிடையாது, ஆனால் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஏதோ சம் ரீசன்ஸ்னால கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து என்னால் எதுவுமே முடியலை, எனக்கு வேலை பார்க்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, முடியாது. இதே தான் கைஸ் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்காங்க, என்னால் முடியலை. அப்புறமும் அந்த ஆங்கர் கேட்குறாங்க, உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் ஆப்போசிட் சைடில் வந்து அவங்க பொண்ணு வந்து பேசும்போது சொல்கிறாங்க, எனக்கு குழந்தையிலேருந்தே அந்த பொண்ணே தான் சமைக்கிறாங்க. ஸ்கூல் போகும்போதுலேருந்து அந்த பொண்ணே தான் சமைச்சு ஸ்கூல் கொண்டு போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி வரைக்குமே அந்த பொண்ணு ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணுற வரைக்கும் இப்போ வரைக்குமே அந்த பொண்ணே தான் சமைச்சு எல்லாருக்குமே சமைச்சு வச்சுட்டு அவங்களும் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணு வந்து சொல்கிறாங்க. அப்போ கூட அவங்க அம்மாவுக்கு எதுவுமே தோணல. ஆமாங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியல. அது மட்டும் இல்லை கைஸ், அவங்க வந்து அவங்க பொண்ணுகிட்ட வந்து சொல்லியிருக்காங்க லிட்டரலி என்னென்னா, நீ கல்யாணம் பண்ணாத, என் கூடயே இருந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிலாம் இருக்காங்களா அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கெலாம் எவ்வளோ பிளெஸ்ஃபுல்லான ஒரு பேரண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்காக எல்லாமே பண்ணுற ஒரு ரிலேட்டிவ்ஸ் நம்ம சர்க்கிளில் இருக்காங்க. நம்ம கூட இருக்கவங்க அட்லீஸ்ட் ரிலேட்டிவ்ஸாக அப்படி யோசிச்சாமல கூட நம்ம கூட இருக்கவங்களாவது நமக்காக எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு இருக்குல்ல. ஆனால் அந்த பொண்ணு நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே எனக்கு வந்து அம்மா பாசத்துக்காக நான் ஏங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உண்மையாக ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு கைஸ். என்னால் அதிலிருந்து வெளியவே வர முடியவே இல்லை கைஸ். அதே தான் நான் யோசிச்சுட்டே இருக்கேன். சரி, அந்த பொண்ணு என்னெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கோம். ஸ்கூலில் அந்த பொண்ணுக்கு ஸ்கூல் படிக்கும்போதெலாம் என்னன்னே அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருக்காதுல்ல. ஒரு மெச்சூரிட்டியே இருந்திருக்காது. இப்போ அந்த பொண்ணு ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு மெச்சூரிட்டியோடு இருக்காங்க, ஓகே. ஆனால் அந்த குட்டி வயசில் அந்த பொண்ணுக்கு ஒரு மெச்சூரிட்டி எதுவுமே இருந்திருக்காது. ஆனால் அந்த ஷோவில் அந்த அம்மா சொன்னாங்க கடைசியாக, நான் திருந்திட்டேன் சார், நீங்கள் சொன்னதுனால நான் வந்து இதுக்கப்புறத்துலேருந்து என் பொண்ணு நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. ஓகே, ஆனால் இது வரைக்கும் அந்த பொண்ணு என்னெல்லாம் சர்வே பண்ணியிருப்பாங்க. ஒரு 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 விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறது கூட அவங்களுக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது அது அப்படியே மண்டையில் ஓடிட்டே இருக்குது எனக்கு. ரொம்ப எமோஷ்னலாக அப்படி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்கள் யாரையாவது உங்கள் லைஃப்பில் மீட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் இது ரிலேட்டடாக டிஸ்கஸ் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது டாபிக் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சீரீஸ்லேருந்து அந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம் கைஸ். பாய், தேங்க்யூ.